ஜோதிடம் அறிந்தவர்களிடையே இன்றைக்கு ஒரு முக்கிய விளக்கமாக தோஷங்கள் அப்படின்னாலே நிறைய பயப்படுறோம் இல்லையா? ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா 7ல் செவ்வாய் இருக்குது, 8ல் சந்திரன் இருக்குது, 8ல் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, 8ல் சனி ராகு சேர்ந்துருக்கு, சந்திரன் நீச்சமாக போச்சு, சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருச்சு. ஆக ஒரு குற்றம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பலவீனமான கிரக அமைப்பு தோஷமாக சொல்லப்படுகிறது. ஒரு பாவகத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது 7, 8, 2 லக்னம் போன்ற இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பது கடுமையான நாகதோஷம், அந்த தோஷமாக சொல்லப்படுகிறது. இப்படி தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாவற்றிற்குமே ஒரு பயப்பட்டு தான் ஆகணுமா? இதற்கு ஏதேனும் ஒரு வகையில் நிவர்த்திகள் அந்த ஜாதகத்திலே இருக்காதா அப்படின்னு பார்த்தா இதை நம்ம நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. இன்னொன்றும் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், பொதுவாகவே பாதகாதிபதி கிரகம் தானே, உங்களுக்கு பாதகாதிபதி கிரகம் தசை நடத்த போது அது அவ்வளோதான் புட்டுக்குச்சு, அல்லது பாதகாதிபதி சாரத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்துகிறாரு அது சரியாக வராது, பாதகாதிபதியுடைய பார்வை இந்த பாவகத்திற்கு அது சரியாக வராது, இப்படிலாம் ஜோதிட பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் இப்படிலாம் மூலநூல்களில் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த பாதகாதிபதி கான்செப்டே, இந்த பாதகாதிபதி என்கின்ற அமைப்பே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஒரு பாதகம் என்பது ஒரு தீமை என்பதை அதிகமான தீமை அப்படிங்கிறத தாங்க பாதகம்னு சொல்கிறோம். ஒரு நிலையில் நான் இதே இடத்துல இதே பகுதியில் நிறைய உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல கொலை நடந்து விட்டது என்றால் அது தீமை. அந்த இடத்துல கொலையும் நடந்து ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்து அந்த இடத்துல திருட்டும் நடந்து அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார்னு சொல்லும்போது கேட்பதற்கே மனம் கஷ்டப்படுகின்ற சில விஷயங்களை அடப்பாவமே இப்படிப்பட்ட பாதகம் நடந்துருச்சா பாதகான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒட்டுமொத்தமான தீமைகள் எப்போதோ ஒரு முறை அபூர்வமாகத்தான் நடக்கின்றன. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அமைப்புகள் நடந்துறதில்லை. அங்கங்கே உலகத்தில் தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட எப்போதோ ஒரு முறை அரிதினும் அரிதாக இந்த பாதகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டுமொத்த தீமைகள் சில இடங்களில் இருக்குது. அதை குறிப்பதற்காகவே யாரோ ஒருவருக்கு, லட்சத்தில் ஒருவருக்கு, 10,000-ல் ஒருவருக்கு இந்த பாதகாதிபதி அதீத சுபத்தன்மையை அடைந்திருந்தால் அவர் அங்கே பாதகம் செய்வார் என்பதாக சொல்லப்பட்ட நம்முடைய தெய்வாம்ச ஞானிகள் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்ன சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எல்லா ஜாதகத்திலையும் பாதகாதிபதி கஷ்டம் கொடுப்பாரு, பாதகாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு, பாதகாதிபதி தசை நடத்த போகிறாரு, பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜோதிடமே திருந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை. மிக நுணுக்கமாக அறியப்பட வேண்டிய ஒன்றை பொதுவாக ஒரு ஜோதிட ஞானம் குறைந்தவர்கள் அதை புரிந்து கொள்வதால் வரக்கூடிய விளைவு தான் இந்த பாதகாதிபதி பற்றிய ஒரு பொதுவான கருத்து. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தோஷம் 7ல் செவ்வாய் இருந்தாலே தோஷமானா நிச்சயமாக இல்லைங்க. அந்த வீடு குருவோட வீடு, சுக்கிரனுடைய வீடாக இருக்கட்டும், நிச்சயமாக தோஷம் இல்லை. குருவின் பார்வை அவருக்கு இருக்கட்டுமே, குருமங்கல யோகமாக 7ல் செவ்வாய் இருக்கின்ற இந்த அமைப்பு மங்கள யோகமாக மாறி போயிடுமே. தோஷம் செய்கிறதுக்கு பதிலாக நல்ல புருஷனை நல்ல பொண்டாட்டியை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருமே. 8லேயே செவ்வாய் இருந்தாலும் கூட அங்கே சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுடைய இணைவோ, வளர்பிறை சந்திரனுடைய இணைவோ, சுக்கிர குருவின் தொடர்புகளில் அந்த தோஷங்கள், இதுவே 7ல் ராகு இருந்தாலும் இதே மாதிரியான அமைப்பு தானே. ஆக தோஷங்கள் இருந்தாலும் கூட சுபத்துவத்தின் மூலமாக அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைந்திருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலையும் அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.